சில டைம்ல ரொம்ப லாஜிக்கலா வாவ்னுதான் அப்போ நீங்க யோசிக்கணும், இது ஏன் ரொம்ப வாவ் ஆயிடுக்குது, எனக்கு ஏன் எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது, இது சரியில்லையே. அவன் கொஞ்சம் யோசிச்சிருப்பானே நம்மள. சாத்தான் அவ்வளோ ஃப்ரீயாலாம் நம்மள விட மாட்டானே. எல்லாமே கரெக்டா நடக்குதுன்னா ஏன் நடக்குது? எனக்கு எப்பயுமே எல்லாம் கரெக்டா நடக்காது. இப்ப முதல்ல திடீர்னு ஆண்டவருக்கு நம்ம மேல திடீர்னு பாஸ் ஆகும். யோசிக்குவாங்களே, கர்த்தர் இப்ப இந்த வாட்டி எல்லாம் கரெக்டா பண்றத பத்தி ஆண்டவர் ஒரு பிரச்சனை வரல, which is good. God also will do it, but always analyze why do I need it and what is it taking me to. Is it the will of God? Temptations are logical interest he will put on you. Logical interest எவனும் டினை பண்ண முடியாது. நீ சொன்ன நான் எனக்கு ரெண்டு பேமெண்ட் 3 மடங்கு பேமெண்ட் தரான்றாங்கன்னா எப்படி நான் அந்த கம்பெனியோட யாராவது டினை பண்ணுவாங்களேங்க? யாராவது டினை 3 மடங்கா பேமெண்ட் தரா? என்னடா சொல்ற? அவன் என்ன ராத்திரி பகல் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, 3 மடங்கா தராடா, 4 மடங்கா தராங்க. That is a temptation. What is the same temptation that he put in Eve? ஈவுக்கு போட்ட டெம்டேஷன் என்ன? லோவரா அப்பரா? என்ன டெம்டேஷன் அவன் போட்டான்? லாஜிக்கலா அது கரெக்டா இல்லையா? கண்ணு திறக்கப்படுமா இல்லையா? குட் அண்ட் ஈவில் தெரியுமா இல்லையா? லாஜிக்கலா கரெக்ட். ஆனா அங்க பின்னாடி ஒரு வில் ஆஃப் காடுக்கு எகெயின்ஸ்ட். லாஜிக்கலா கரெக்டா வருது, வில் ஆஃப் காடுக்கு எகெயின்ஸ்டா இருக்கும். வில் ஆஃப் காடுக்கு கரெக்டா இருக்கிறது சம்டைம்ஸ் லாஜிக்கலா ஒர்க் அவுட்